இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 24, 2025, 24/9/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை. சித்திரை நட்சத்திரம் மாலை 4:18 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி நாள் முழுவதும். சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் புதன் சூரியன், துலாமில் சந்திரன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உறவுகளின் சங்கமம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்கள சந்தித்து மகிழ்வீர்கள். இது மட்டும் இல்லைங்க, அஃபீஷியலாகவும் உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதாதித்ய யோகம் 6ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதில் மட்டும் தாமதம் ஏற்படும். அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கவலைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு திருப்தியை தராது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால, உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு மட்டுமல்லாமல், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அது சுப செலவாக இருக்கும். குடும்ப தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும். குழந்தைகளின் மேல் படிப்பு அல்லது உடன்பிறப்புகளின் சந்தோஷ அனுபவங்களுக்காக, அவர்களின் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் நற்செய்திகளை தரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, தந்தை மூலமாகவோ அல்லது உறவுகள் மூலமாகவோ எடுக்கக்கூடிய முயற்சி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் குழப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் எதிர்பாலினத்து நண்பர்களின் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இன்னைக்கு யாருக்காவது லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னா தாராளமாக சொல்லுங்க, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற, சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள்.
செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் தொழில் ரீதியாக விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கடல் கடந்த பயணத்தில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளோ அல்லது உடன்பிறப்புகள் மூலமாக உடன்பிறப்புகளின் தேவைகளுக்கான முயற்சிகளிலோ உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் சமூக அந்தஸ்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல தாயாரின் சொல் கேட்டு நடப்பது நல்லது. ஆனால் தாயார் கூட மனஸ்தாபம் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை வழி உறவுகள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகள் உங்களுடைய பணியாளர்களின் ஒத்துழைப்போடு உங்களுக்கு புதிய லாபத்தை புதிய உச்சத்தை தொடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, கேம்பிளிங்கில் இருக்கிறவங்க, ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தந்தை வழியில ஆதாயம் அதிகரிக்கும். தந்தையுடன் சேர்ந்து செய்யக்கூடிய பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். உங்க பேர்ல சொல்லப்பட்ட தடுமாற்றமான குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவருவீர்கள். அதே சமயம் உங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மனசுல இருந்த பயத்தை அறிவுபூர்வமாக போக்குறதுக்கு முயற்சி எடுங்க, வெற்றி காண்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். தொழில் முறையில் நீங்கள் அதுவும் குறிப்பாக நிலம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்து வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குழந்தைகளுடைய வளர்ச்சியின் காரணமாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அகமகிழ்வீர்கள். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சிம்ம ராசி. இன்று உங்க மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில ஒரு நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இளம் வயது ஆண் பெண்கள் கணவன் மனைவி உறவுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆக்சுவலாக அஷ்டம சனி நடக்குது, அதனால திருமணம் பண்ணாதீங்கன்னு நானே சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ ஒரு நல்ல சான்ஸ் வருது. ஏன்னா குரு பார்வை வரப்போகிறது அடுத்த ஒரு 15 நாளில். அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களுடைய அறிவுத்திறமையை பாராட்டி மகிழ்வார்கள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணுறதுக்காக எடுத்த முயற்சி வெற்றியை தரும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகினாலும் உங்களுடைய தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். ஒரு பெரிய நற்செய்தி இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. இளைய சகோதரர்களால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் உங்களுடைய அறிவுத்திறமையின் காரணமாக அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது.
எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது உங்களுடைய குடும்ப எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. வாக்குஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உங்க உறவுகள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாம புதுசா வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி வேலை மாற்றத்தில் அல்லது வேலையில் சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு உத்தியோக பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனா உங்களுடைய குடும்பத்துல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும். வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உறவுகள் வகையில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதற்காக நீங்க வார்த்தைகள் ரிட்டாலியேஷன் கொடுக்காதீங்க. வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உடன் பணியாற்றுபவர்களின் சார்ந்த விஷயங்கள்ல உங்க கருத்தை கேட்காம நீங்க வாயை திறக்காம இருக்கிறது நல்லது. கேட்டா மட்டும்தான் வாயை திறந்து பேசணும். மற்றபடி உங்களுக்கு இன்று வருமானத்தில் தடைகள் விலகும். சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை கொடுப்பாங்க. உங்க அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரத்தை பெறுவதன் மூலமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வேண்டா வெறுப்பாதான் உங்களை பாராட்டி பேசுவாங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுடைய நீண்ட நாள் விஷயத்துல நீங்க வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி. ராசியில சந்திரன் செவ்வாய் சேர்க்கை குருவின் பார்வையில இது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. புதிய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் இல்லைங்க, வீடு சார்ந்த விஷயங்கள்ல தாயார் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து பேசுவாங்க. தந்தை வழியில நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதிப்பு மரியாதை உயரும். பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அதிகாரத்தோட அன்போட வேலை வாங்குவீங்க. இதனால உங்க பேர்ல மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சியில ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். செவ்வாய் நட்சத்திர சாரத்துல சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குருவின் பார்வையில சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு. சந்திரமங்கல யோகம் குருவின் பார்வையில. இதனால சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பா உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நீங்க சில இடத்துல கடன் வாங்கியாவது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அலுவலக ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தடுமாற்றங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குறிப்பா குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் அல்லது பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அல்லது வம்ச விருத்தி போன்ற விஷயங்களால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும்.
குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் கடன் அதிகரிக்கிறதுக்கும், அதாவது கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அவச்சொல்லை விளக்கும் சூழ்நிலை, அதாவது உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி யாராவது அவப்பெயர் பேசியிருந்தாங்கன்னா அதை துடைக்கும் விதமான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஸ்திரத்தன்மையோடு செயல்படுவீர்கள். மரியாதை உயர்வு ஏற்படும். அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான முயற்சிகளில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால மனநிலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, உறவுகளுக்குள்ள ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். உங்கள் கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்திற்கு உங்களின் உதவியை நாடுவீர்கள். உங்களுக்கு உதவி செய்வீங்க, உங்களால் உதவி செய்வீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவுகளின் வருகையும் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக அலைச்சலை சந்தித்தவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் கூட இருக்கிறவங்களால வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்களுடைய வேலையும் உங்கள் தலையில் கட்டுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு உங்கள் தந்தைக்கு மனஸ்தாபத்தின் காரணமாக நெடுநாட்களாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது, நான் அவரை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கள்லாம் இன்னைக்கு தந்தையை நேரில் சந்தித்து அகமகிழ்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த கால தவறுகளை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். மகர ராசி, அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வேலை மாற்றம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கடன் எதுக்காக அதிகரிக்கும்னா உங்களுடைய சொத்து வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நிலம் சார்ந்த டிரான்சாக்ஷன்ஸ், லேண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பேங்க்ல லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை மூலமாக அல்லது தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்யாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக பாக்யஸ்தானம் வலுவா இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது உங்க குடும்பத்துல ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால், அதுவும் ஏஜ் அட்டன் பண்ற வயசுல இருந்தால் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்திர சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்தி காத்துன்னு இருக்கு. உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மரியாதை காப்பாற்றப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். கணவன் மனைவி உறவுல புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால, அதுவும் எதிரியோட வீட்டில் சுக்கிரன் இருக்காரு. ஆனால் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த மன தடுமாற்றங்கள் விலகும். கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு யாருக்கிட்டையும் அனாவசியமான குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது.
உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுடைய எதிரிகள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் அறிவார்த்தமான பேச்சுக்கள் உங்களுடைய புதிய சிந்தனையை தூண்டுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் பண்ணின தப்பை கரெக்டான இடத்துல கரெக்டான டைமில் சொல்லி காட்டுவாங்க. அதனால் அவங்க சொல்லிட்டாங்களேன்னு கவலைப்பட வேண்டாம். உங்களை திருத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பாக இதை எடுத்துக்கொள்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் காரணமாக உங்களுடைய வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல மாற்றங்கள் இருக்கும். தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள் விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். அந்த எதிர்ப்புகளுக்கு ரெட்டாலியேஷன் திருப்பி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான உடன்பிறப்புகள் சார்ந்த வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். அதாவது உங்கள் நிலத்தை வித்தாவது பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களாக இருக்குமே தவிர எதிரிகளை உருவாக்குமே தவிர அவங்களால உங்களுக்கு ஆதாயத்தை வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் பேசி வேண்டாத பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் அறிவுபூர்வமான ஆலோசனைகளை தட்டி கழிப்பதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளிடமிருந்து வருமானம், எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களிடமிருந்து வருமானம் ஏற்படும். இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அலுவல் ரீதியாக வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சந்திராஷ்டமத்தில் என்ன இப்படி நல்லது சொல்கிறாரு அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றல் விலகும், வருமான அதிகரிப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள், அதாவது வாங்கின கடனை திருப்பியே கொடுக்கலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பீங்க. அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள் மட்டும் உங்களுடைய மாசாந்திர சுழற்சியில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.